வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஆரத்தி கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது. தான் பிடிச்ச முயலுக்கு 2.25 கால் தான்னு ரோட்டரி கிளப் மீட்டிங்ல கூட சாதிக்கிறவர். அவர் மனசால உன் பிள்ளையை தூக்கி எறிஞ்சாச்சு. அவர் மனசை ஆபரேஷன் செய்துதான் மாத்தணும். காதல் ஓட்டம் ஒன்றுதான் வழி. அதுதான் நான் யோசிச்சு முடிவு செய்திருக்கிற ஆபரேஷன், சொன்னாள் கோமதி. அவர் போலீஸ் கீலிஸ்னு போனா ஏன் உமேஷை லாக்கப்ல போடுவாளே. அவனுக்கு கட்டி தயிரா சாப்பிட்டு பழக்கம். லாக்கப்ல கட்டி தயிர் கொடுக்க மாட்டாளே, கேட்டாள் சீதா. ஏண்டி பல்லாங்குழி ஆட உட்காராம பேத்தற. சீதா, என் பெண்ணுக்கு 19 நிறைஞ்சாச்சு. மைனர் இல்ல. மேலும் சம்ஸ்காரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? என்ன சொல்லியிருக்கு? ஒரு பெண் தான் ருதுவாகி 3 வருஷங்களுக்குள் கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்படாவிட்டால் அவள் சுதந்திரமாகிறாள். அவளுக்கு யாரை வேண்டுமானாலும் விரும்பி மணந்து கொள்ள உரிமை உண்டு. அப்படியா? அன்னைக்கு நீயும் நானும் இந்த உரிமையை உபயோகிக்கலை. ஆனா என் பெண்ணுக்கு நான் உரிமையை மறுக்கப் போவதில்லை. இந்த மாதிரி கதை இன்னொரு வீட்ல நடந்தா கேட்க ரசமா இருக்கும். நம்ம வீட்ல பேசாம இருடி. என் பெண் ரம்பை மாதிரி இருப்பாள். உமேஷ கேட்டப்போ பெண் சாதாரணமாத்தான் இருப்பாள்னு சொன்னானே. நாளைக்கு நான் உனக்கு கார் அனுப்புறேன். வா, வந்து பெண்ணை பாரு. ஆனா வைஷ்ணா கிட்ட நீ யாருன்னு சொல்லிக்காத. என்னதான் நாளைக்கு கல்யாணம் ஆனப்புறம் அவள் உன்னை உதறி எறிவாள்னு எதிர்பார்த்தாலும் இப்போதே அவள் அப்படி ஆரம்பிக்க வேண்டாம். எனக்கு தலை சுத்துறது. இன்னொரு சமாச்சாரம். என்னடி? நான் இன்னைக்கு வந்து போனது உன் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா உன் ஆம்படையானுக்கு. சரி, என்ன என் அப்பாவை எல்லாம் தெரியும். அன்னைக்கு அவர் வீட்ல எதிர்ஜாமீன் கேட்டப்போ என் அப்பா விழி பிதுங்காம இருந்திருந்தா நான் இந்த வீட்ல ஒரு ஸ்கூல் டீச்சரின் பெண்டாட்டியா இருந்திருப்பேன். கடவுள் உன்னை காப்பாற்றினார் என்றாள் சீதா. இப்ப என்னை ஒரு ராட்சசன் பொன்னும் மணியுமா கொட்டி காப்பாந்துட்டு இருக்கான். சீதா, வாழ்க்கையில எங்க என்ன சுகம் இருக்குன்னு உனக்கு இன்னும் தெரியலடி. ஒரு ஏழை திடீர்னு பணக்காரன் ஆகிவிட்டால் பணக்கார் இதயம் திடீர்னு முளைச்சுடாதுடி. மாறாக வக்ர புத்தி தான் முளைக்கும். நான் என்னுடைய கூட பிறந்தவர்களோடு உறவாடுறது கூட அவமானம்னு நினைக்கிற அளவுக்கு கூட என் புருஷன் தாழ்ந்து போயிட்டார். இதையெல்லாம் நான் எந்த சுவர்கிட்ட சொல்லி முட்டிப்பேன்? என்னமோ சீதா, இன்னைக்கு இங்க வந்து உன்கிட்ட சொல்றேன். உன் தொண்டை கனக்கிறது. கோமதி, வா பல்லாங்குழி ஆடலாம். அதுக்கு முன்னால ஒரு டம்ளர் மோர் குடுடி, தாகமா இருக்கு. சீதா உள்ளே போக கோமதி சிறு கூடத்தில் சுவரில் தொங்கும் படங்களை பார்த்தாள். ஒரு படம் கண்ணை ஈர்த்தது. ஒரு நிமிடம் நின்று பார்த்தாள். தம்பதியின் போட்டோ. சீதா இருந்தாள், சேஷாத்ரி இருந்தார். அவள் உள்ளூர விதியின் சிரிப்பை நினைத்து கலங்கினாள். முன்பெல்லாம் கனகராஜனுக்கு குஷி பிறந்தால் தலைகால் புரியாது. ஹா என்பார், ஹூ என்பார். தோட்டக்கார கிழவனை கட்டி பிடித்து கொண்டு சுழலாட்டம் ஆடுவார். ஆனால் இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக அவர் அகில இந்திய ஷேர் புரோக்கர்ஸ் அசோசியேஷனின் காரியதரிசி ஆன நாளில் இருந்து தம்மை தாமே மாற்றிக்கொண்டார். அளந்து பேசுவது, முகத்தை அனாவசியமாக கடுமையாக வைத்துக் கொள்வது, சிரிப்பு இயல்பாக வரும்போது அதை வாய்க்குள்ளேயே அடக்கிக் கொள்வது என்ற பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டார். வீட்டுக்கு வெளியே இருந்த பழக்கங்கள் எல்லாம் நாளடைவில் வீட்டின் உள்ளும் தோன்றலாயின. இது கோமதிக்கு ஒரு விதத்தில் பரம திருப்தியை அளித்த போதிலும் பல விதங்களில் இம்சையாக இருந்தது. கனகராஜன் இரவை சொப்பனங்களில் கழித்தார். சதாசிவம் சம்பந்தியாக வந்தால் அகில இந்தியாவிலும் கனகராஜன் புகழ் பெறுவார். சதாசிவத்தின் உதவியால் கல்கத்தாவில் ஒரு கிளை துவங்கலாம். வைஷ்ணா கொடுத்து வைத்தவள். இதை அவருடைய மனம் முணுமுணுத்து கொண்டிருக்கையில் தான் கோமதி மஞ்சள் முகத்துடன் குங்குமம் பளிச்சிட மலையாள துண்டு தலையுடன் ஹாலுக்குள் வந்தாள். கோமா, ம் ஒரு வெரி குட் நியூஸ். என்ன? உங்கிட்ட மட்டும் சொன்னால் போதாது, வைஷ்ணாவையும் வர சொல். தூங்கிட்டு இருந்தா எழுப்பு. அது கஷ்டம். என்ன சொல்ற? இப்ப அவள் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன உளர்ற? சனிக்கிழமை ராத்திரி அவள் காலேஜ் எக்ஸ்கர்ஷன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளே, நினைவில்லையா?
நான் அவசரமா புறப்பட்டு கார்ல ஏறுற சமயத்துல ஓடி வந்தா. என்னமோ சொன்னா. நானும் தலையாட்டினேன். எக்ஸ்கர்ஷன் போறேன்ப்பா அப்படின்னா. நான் வாசல் வராண்டாவில் நின்றிருந்தேன். நீங்க வெறுமனே தலையாட்டினீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு கூட சொல்லலை. எனக்கு வர வர வீட்டு பேர்ல அக்கறை குறைஞ்சுண்டு வர்றதுன்னு எனக்கே தெரியும். ஷேர் மார்க்கெட்டு தான் உங்க உலகம் வீடு எல்லாம். சரி, எப்ப வர்றா? அத சரியா சொல்லலை. எங்க இருக்கா? முதல்ல கொடைக்கானல்னா, அப்புறம் மதுரை, திருவனந்தபுரம். கொஞ்சம் இரு. சொல்லுங்கோ. காலேஜ் எக்ஸ்கர்ஷனா? ஆமாம். நவம்பர்ல பரீட்சை இருக்குன்னாளே. ஆமாம். இது அக்டோபர் 14ஆம் தேதி. எப்படி காலேஜ்ல இந்த சமயம் பார்த்து எக்ஸ்கர்ஷன் ஏற்பாடு செய்ய முடியும்? இது காலேஜுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இன்னும் 4-5 நாள்ல வந்து விடுவாள்னு நினைக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வருவாளா? தெரியாது. சரி என்று சொன்னவர் வரவழைக்கிறேன் என்று தாழ்ந்த குரலில் கூறினார். ஏனாம்? சதாசிவம் நேற்று ராத்திரி போன்ல பேசினார். யாரது சதாசிவம்? இன்டர் கான்டினென்டல் கம்பைன்ஸில் ஜெனரல் மேனேஜர். கல்கத்தாவில் இருக்கார். நீ கூட ஒரு தடவை ஏர்போர்ட்ல அவரை பார்த்துருக்க. நாம பம்பாயிலிருந்து திரும்புறப்போ அவர் கல்கத்தா பிளேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் போன்ல என்ன சொன்னார்? சம்மதம்னு சொன்னார். சம்மதம்னா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ஓ, மூலக்கதையே மறந்துட்டேன் பாரு. சதாசிவத்துக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஒரே பிள்ளை, கிரிக்கெட் சாம்பியன். இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு ஆடுறான். ஆடட்டுமே, 25 வயசு. இருக்கட்டுமே, நாளைக்கே டெஸ்ட்ல இடம்பெறுவான். இந்த 26ஆம் டெஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ண போறான். கவாஸ்கருக்கே அவனுடைய பேட்டின் மேலே அபார மதிப்பு. போலிங் அற்புதம்னு கபில்தேவ் சொல்லி இருக்கான். ஃபீல்டிங்கில் எனக்கு கிரிக்கெட் தெரியாது, பல்லாங்குழி தான் தெரியும். எனக்கும் கிரிக்கெட்ல என்ன தெரியும்? முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஏதோ டெஸ்ட் மேட்ச் உற்சவம் மாதிரி பொங்கலுக்கு பொங்கல் நடக்கிறது. நானும் வைஷ்ணாவை அழைச்சுண்டு பெவிலியன்ல உட்கார்ந்துட்டு வர்றேன். என்ன சொல்ல வந்தேன்னா இப்ப எல்லாம் புரிஞ்சுடுத்து. ஸ்ரீகுமார் வியாழக்கிழமை வர்றான். 3 நாள் மேட்ச். வெள்ளி ஆரம்பிச்சு ஞாயிறு முடிஞ்சிடும். அன்னைக்கு ராத்திரியே ஒரு வேளை கல்கத்தா திரும்பிடுவான். அதுக்குள்ள பெண் பார்க்க இங்கே வரணும்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அடுத்த மேட்சுக்கு வரும்போது பார்த்து கொள்ளட்டும். ஏன், உனக்கு பிடிக்கலையா? உண்மையை சொல்லட்டுமா? லவலேசமும் பிடிக்கலை. ஏன்? வைஷ்ணாவுக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது. இந்த ஸ்ரீகுமார் விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியாது. எப்படி அவளுக்கு பிடிக்கலைன்னு நீ முடிவு சொல்ற? அவளுக்கு ஒருத்தனை தவிர யாரையும் பிடிக்காது. யார் அந்த ஒருத்த? உமேஷ். யார் அவன்? சேஷாத்ரியின் பிள்ளை. யார் சேஷாத்ரி? சேஷாத்ரி ஒரு பெரிய கம்பெனியில் சேர்மனாகவோ மேனேஜிங் டைரக்டராகவோ இருந்தால் கப்புன்னு ஞாபகம் வரும். ஒரு பீத்தல் குடையை கஷ்கத்தில் மாட்டிண்டு வர ஸ்கூல் டீச்சரா இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி நினைவு வரும்? கொஞ்சம் இரு. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட கிண்டலா குறும்பா பேசிட்டு போனாரே அவரா? அவரே தான் சேஷாத்ரி. அவருடைய பிள்ளைதான் உமேஷ். அவனை தான் வைஷ்ணாவுக்கு பிடிச்சிருக்கு. நடக்காது. இதைத்தான் அன்னிக்கே சொல்லியாச்சே. ஏன் மறுபடியும் கத்தரேள்? என்னைக்கும் இதைத்தான் சொல்வேன். நான் பெத்த பெண் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ்ந்தால் சீரும் சிறப்புமா இருப்பான்னு எனக்கு தெரியும். உங்களுக்குத்தான் தெரியும். எங்க போற? சுவாமிக்கே 2 பூவையாவது போட்டுட்டு வேலையை கவனிக்கிறேன். ஸ்ரீகுமார், அவன் அண்ணா கிரிக்கெட் ஆடட்டும். வேணும்னா நானும் பெவிலியன்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறேன். கோமதி உள்ளே சென்றாள். கனகராஜன் பொறுமை கொண்டே கடிகாரத்தை பார்த்தார். 7 அடித்து 8 நிமிஷம். இப்போது கல்லூரி வாட்ச்மேன் கண் விழித்திருக்க மாட்டான். ஏன் கல்லூரி தலைவிக்கு போன் செய்யக்கூடாது? கண்டிப்பாக அவள் எக்ஸ்கர்ஷனில் கலந்து கொண்டிருக்க மாட்டாள். டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்தார். தேடினார். கிடைத்தது. டயல் செய்தார். குட் மார்னிங், நான் கனகராஜன் பேசுகிறேன். ஷேர் மார்க்கெட் கனகராஜன். என் பெண் வைஷ்ணா உங்கள் காலேஜில் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. எஸ், ஐ நோ ஹர். வாட் இஸ் த ப்ராப்ளம்? காலேஜ் எக்ஸ்கர்ஷன் போயிருக்கா? வாட் எக்ஸ்கர்ஷன்? மதுரை. சாரி மிஸ்டர் கனகராஜன், அக்டோபரில் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்கர்ஷன் இல்லை. கனகராஜன் டெலிஃபோனை டக் என்று வைத்துவிட்டு அதையே ஓரிரு நிமிடங்களுக்கு முறைத்து பார்த்தார். ஒன்று தெளிவாயிற்று. வைஷ்ணா வீட்டை விட்டு போய்விட்டாள். எங்கே? அவரையும் கோமதியையும் நன்றாக ஏமாற்றிவிட்டு போய்விட்டாள். திடீரென்று அவர் இன்னும் பார்த்திராத உமேஷ் கண்முன் நின்றான். பீத்தல் கொடை சேஷாத்திரி நின்றார். இவன் அவருடைய பிள்ளை. எங்கே குடியிருக்கிறார்கள்?
ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருப்பதாக அவர் சொன்னார். எந்த ஸ்கூல்? பிள்ளை ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலையில் இருப்பதாக டீச்சர் சொன்னார். எந்த கம்பெனியில்? நிச்சயமாக வைஷ்ணா வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாள். கல்லூரி எக்ஸ்கர்ஷன் இல்லை என்று எப்போது நிச்சயமாக பிரின்சிபால் மூலமாகவே தெரிந்து விட்டதோ அப்போதே அவள் ஒரு நாடகம் ஆடியிருக்கிறாள் என்பதும் தெளிவாகிவிட்டது. சோதும் கபடும் தெரியாத வைஷ்ணா எப்படி நாடகம் தயாரித்தாள்? எல்லாம் உமேஷின் வேலையாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல் வாத்தியார் பிள்ளை அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது. லாக்கப்ல போட வேண்டும். எலும்பை முறிக்க வேண்டும். அவன் புத்தூர் பக்கமே நகரவும் முடியாதபடி முதுகு எலும்பை நொறுக்க வேண்டும். கோமதி! அவருடைய கத்தலில் வீடு ஆடியதோ என்னவோ அவர் உடம்பு ஆடியது. கோமதி இரண்டாவது கத்தலுக்கு பிறகுதான் தலையை காட்டினாள். அந்த சேஷாத்ரி எங்க இருக்கான்? எந்த சேஷாத்ரி? அதான் அன்னைக்கு வந்து என் கழுத்தை அறுத்தானே அந்த சேஷாத்ரி. எனக்கு என்ன தெரியும்? எந்த ஸ்கூல்ல அவன் டீச்சர்? அவர் டீச்சரா? என்னடி என்னையே பதம் பார்க்கிறாயா? சத்தியமா அவர் எந்த ஸ்கூல்ல டீச்சர்னு தெரியாது. ஒழியட்டும். அந்த பிள்ளை எங்க வேலையா இருக்கான்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களை தெரியும். உங்க முரட்டு குணம் தெரியும். உங்க பிடிவாதம் தெரியும். உங்களுடைய எல்லா வெறிகளும் தெரியும். முயலுக்கு 2.25 கால். நிறுத்திடி! கோமதி நகர்ந்தாள். எங்க போற? உள்ள வேலை இருக்கு. நம்ம பெண் எக்ஸ்கர்ஷன் போகலை. 2 அடி நடந்தவள் நின்றாள். திரும்பினாள். பார்த்தாள். என்ன சொன்னீங்க? வைஷ்ணா எக்ஸ்கர்ஷன் போகலையா? இல்ல, உன்னையும் என்னையும் நன்னா ஏமாத்தி வீட்டை விட்டு ஓடிட்டா. ஐயோ, என்னென்னவோ சொல்றேளே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ வைஷ்ணா, ஏன் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? ஏதேனும் செய்யுங்கள். அதுக்குத்தான் சேஷாத்திரியின் அட்ரஸை கேட்டேன். அந்த பயலுடன் இந்த பெண் போயிருக்கிறாள். அட கன்றாவியே, நம்ம குடும்பமானவே தெருவுக்கு வந்துவிட்டதே. அதுவும் சாதாரண தெருவா? மவுண்ட் ரோடு, ஃபர்ஸ்ட் லைன் பீச், செகண்ட் லைன் பீச், மெரினா, எல்லா தெருவுக்கும் வந்துட்டது. ஷேர் மார்க்கெட் கனகராஜன் பெண் எவனோட ஓடி போயிட்டான்னு ஊரே அலரும். அடுத்த வருஷம் ஜனவரியில என்னை அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் ஆக்க போறா. என் மானமே இப்ப போன பிறகு நான் எப்படி வைஸ் பிரசிடென்டா மேடை மேல உட்காருவேன்? கோமதி அழ ஆரம்பித்தாள். நீ இப்பழுது என்னடி புண்ணியம்? பெண்ணை பெற தெரிஞ்சது, அதை சரியா வளர்க்க தெரியலையே. உங்க கண்டிப்பையும் மீறி உங்களுக்கு பயப்படாம போறவள்னா அந்த பெண்ணை யாராலும் சரியாக வளர்த்திருக்க முடியாது. சரி சரி, அழுகையையும் ஓலத்தையும் நிறுத்து. ஐஜிக்கு ஃபோன் பண்றேன். அவள் போட்டோவை எல்லா பேப்பர்லேயும் 7 நாளுக்கு தொடர்ச்சியா வெளியிடுறேன். உங்க மானத்தை நீங்களே விலை பேசி விளம்பரப்படுத்தி தெரு போராதுன்னு நாடெல்லாம் அம்பலப்படுத்த போகிறீங்களா? வேற என்னதான் வழி? எப்ப அவளாகவே போனாலோ அவளாகவே தான் வரணும். நீங்க என்னதான் தலை கீழாக நின்னாலும் உங்க உபாயம் மூலமா வரவழைக்க முடியாது, கூடாது. என்னடி இது? என்னாச்சு உனக்கு? சீ, அவள் என் பெண்ணா? எப்ப இந்த வாசற்படியை தாண்டி என்கிட்ட போய் சொல்லிட்டு போனாளோ அப்பவே அவள். அப்ப எதுக்கு முதல்ல அழுதேயாம்? தான் ஆடாட்டாலும் சதை ஆடுமே. என் புத்தி கெட்டத்தனம், பாசம் தலை தூக்கி ஆடித்து. கோமதி உள்ளே சென்றாள். கனகராஜன் விழித்தார். மேற்கொண்டு என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. உன் கையில எவ்வளவு பணம் இருக்கு என்று கேட்டான் உமேஷ். வைஷ்ணாவின் காதில் அவன் கேள்வி விழவில்லை. அரக்கோணத்தை தாண்டிவிட்ட ரயில் வேகம் எடுத்தது. அவள் கண்முன் நின்ற அப்பா உருமினார். அம்மா சிரிக்கவும் முடியாமல் அழவும் தெரியாமல் நின்றாள். உன்னத்தா என்றான் உமேஷ். அருகே ஒரு பிரயாணி காற்று தலையணையை ஊதிக்கொண்டிருந்தான். ஏதேனும் கேட்டாயா உமேஷ்? உன் கையில எத்தனை ரூபாய் இருக்குன்னு கேட்டேன். எண்ணி பார்க்கல. பீரோ டிராயர்ல இருந்து அவசர அவசரமா அள்ளி போட்டு கொண்டு ஹேண்ட்பேக்ல வைத்தேன். இப்ப எண்ணிப்பாரு. வைஷ்ணா கை பையை திறந்தாள். கண்ணா பின்னா என்று கிடந்த கரன்சி நோட்டுகளை அள்ளி அவனிடம் நீட்டினாள். அவன் நோட்டுகளை சீர்படுத்தலானான். 3 10 ரூபாய் நோட்டுகள், 7 5, 12 2, 8 1. இவ்வளவுதானா? தோ இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட். அவள் மேலும் நோட்டுகளை நீட்டினாள். ஒரு 10, 3 5, 7 2, ஒரு 1 கூட இல்லை. 100 ரூபாய் நோட்டு 1 கூட இல்லை வைஷ்ணா. சனிக்கிழமை அரை நாள் பேங்க். இந்த பணம் போதாதா? ஓ, போதுமே, நன்னா போதும். 136 ரூபாய் நன்னா போதும். ஏன் நீ கொண்டு வரலையா? நீ நிறைய கொண்டு வருவேன்னு நான் டிக்கெட்டை வாங்க 300 எடுத்துண்டு வந்தேன்.
பம்பாயில ஒரு நாள் தங்க, அதாவது நல்ல ஹோட்டல்ல தங்க மினிமம் ரூ. 200 ஆகும். அப்புறம் திரும்பி வர ரயில் சார்ஜ். நம்ம பிளான் முழுசா 10 நாள் தலைமறைவா இருப்பதுன்னு எல்லாம் ஏன் செலவுல ஓடணும்னு பாத்தியா உமேஷ்? ஏன் சத்தம் போடுற? பேசினாலே சத்தமா கேட்கிறதோ? இப்போ என்ன செய்யறது? என் கையில 2 ஜோடி வளையல் இருக்கு. கழுத்துல 4 பவுன் செயின். மொத்தம் 10 பவுன். இப்ப பவுன் என்ன விலை? குண்டக்கல்லில பேப்பர் கிடைக்கும். வாங்கி பார்த்து சொல்றேன். ஆத்திரம் வந்து புண்ணியமில்லை உமேஷ். சரி தூங்கு. எல்லாரும் விளக்கை அணைச்சாச்சு. மணி 12 அடிக்க போறது. குட் நைட் சொல்ல மாட்டியா உமேஷ்? ஆரம்பமே பேட் நைட். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இப்படி ஆயிடுத்து. என்ன உளர்ற? கல்யாணம் ஆனா தானா ஃபர்ஸ்ட் நைட் உமேஷ்? நீயும் நானும் சேர்ந்து கழிக்கிற முதல் நைட் இதுதானே? ஃபர்ஸ்ட் நைட்னா அர்த்தம் வேற வைஷ்ணா. அது எனக்கு தெரியும். அன்னைக்குத்தான் கல்யாணமான ஜோடி ஜோடியா அசடு வழிவா. இது ரயில். அதனால அந்த சப்ஜெக்ட் பேசப்படாதா? அப்புறமா பேசு. பம்பாயில என் சிநேகிதி இருக்கா. பணத்தை பத்தி கவலைப்படாத உமேஷ். சரி. ஆனா எனக்கு ஒண்ணு உன்கிட்ட பிடிக்கல. பிடிக்கவே இல்ல. என்ன? எப்போதும் என் கையை எதிர்பார்க்கிற. சினிமா டிக்கெட் நான் தான் புக் பண்ணணும். ஹோட்டல் பில் நான் தான். ஓகே ஓகே. இனிமே நான் உன் கையை எதிர்பார்க்கல. உன் சிநேகிதி பணமும் தேவையில்ல. எங்க ஆபீஸ் பிரான்ச் பம்பாயில இருக்கு. அங்கிருந்து எப்படி பணம் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். கோபச்சுட்ட புண்ணியம் இல்லை. உள்ளத சொன்னா ஏன் இப்படி பொத்து கொண்டு வரதாம்? இப்ப காலை நீட்டி தூங்க மாட்ட? காலை நீட்டாமலே தூங்குவேன். அது ஏன் இஷ்டம். ஏன்டா ரெயில் ஏறணும்னு இருக்கு. ரேணிகுண்டா வந்ததும் இறங்கிடு. நான் தனியா பம்பாய் போறேன். 2 பேருக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட்டா கொடுத்துருக்கானே என்ன செய்யறது? கேட்டில காட்டிட்டு திருப்பி கொடுத்து விடு. வந்த பேசஞ்சர் முதுகெலும்பு ஒடிஞ்சு ரேணிகுண்டாவிலேயே இறங்கிட்டான்னு சொல்றேன். அப்படியா சொல்வ? சரி இறங்கிட்டார்ன்னு சொல்றேன் என்றாள் வைஷ்ணா. சரி நான் தூங்க போறேன். இழவு பிடிச்சவன் அப்பர் பர்த் தந்திருக்கான். அப்ப ரேணிகுண்டா வந்தா உன்னை எழுப்பணுமா? இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடும். வைஷ்ணா சிரிக்காமல் கேட்டாள். உங்கிட்ட யார் பில்லோக்கு இருக்கா வைஷ்ணா? ஏன் பேச்ச மாத்திர இருக்கு. கொடு. ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் உன் வீட்ல யார் பில்லோ கூட இல்லையா? கையை தலையணையா வச்சுண்டு தூங்கி தொலைக்கிறேன். அது ரொம்ப நல்லது. இதமா இருக்கும். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ரயில் ஓடியது. உமேஷ் தட்டு தடுமாறி மேல் பர்த்துக்கு போய் காலை நீட்டி கொண்டாகி விட்டது. ரேணிகுண்டா வந்தது. குரட்டை ஒலி உமேஷின் தட்டில் இருந்து அவள் காதில் கேட்டது. பாவம், இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்தால் அரசியல்வாதியாகவோ கொள்ளைக்காரனாகவோ மாறியிருக்கலாம். காதலிக்க தெரிந்திருக்கிறது. ஆனால் காதலுக்காக எதிர்த்து போராட தெரியவில்லை. அவளுடைய அப்பாவை வழிக்கு கொண்டு வர. இந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடினால் தான் முடியும் என்று அவள் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறாள். அவன் காது கொடுத்து கேட்காமல் தன் அப்பாவை அவள் அப்பாவிடம் தூது அனுப்பினான். டீச்சர் அப்பா பிரம்பு அடி வாங்கி கொண்டு ஓடினார். ஆனால் அவளுடைய அம்மா கட்டி தங்கம் மனசை புரிந்து கொண்டு அவள் தீட்டிய திட்டத்தை உடனடியாக அங்கீகரித்து பம்பாய் தான் ஓடிப்போக தலை சிறந்த இடம் என்று அபிப்பிராயமும் தெரிவித்தாள். அம்மா அத்துடன் நிற்காமல் உமேஷின் அம்மாவையும் சந்தித்து அவளுடைய ஒப்புதலையும் பெற்றுவிட்டாள். தன்னுடைய தாயாரே இப்படி ஒரு ஓட்டத்துக்கு வரவேற்பு அளிக்கிறாள் என்பதை உணர்ந்த பிறகுதான் உமேஷ் சென்ட்ரலுக்கு போனான் டிக்கெட் வாங்க. அவள் போயிருந்தால் முதல் வகுப்பு அல்லவா வாங்கியிருப்பாள். பலகையில் அவள் சற்றே நகர்ந்தாள். முன்பின் பழக்கமில்லாத 2வது வகுப்பு பலகை முழங்கையை இடித்தது, வலித்தது. முதுகு வேறு அங்கங்கே இடித்து இம்சைப்படுத்தியது. பம்பாயில் 8 நாட்கள். அவள் ஏற்கனவே இருந்திருக்கிறாள். 4-5 தடவைகள் பம்பாய் சென்றிருக்கிறாள். தாஜ்மஹால் ஹோட்டலில் 2 தடவை, ஓப்ராய் ஷெராட்டனில் 1 தடவை, சென்டாரில் 1 தடவை. இப்போது மொத்தமாக இருக்கும் ரூ. 136 வழி செலவு போக எவ்வளவு மிஞ்சும்? பம்பாய் சீடியில் இறங்கும்போது உமேஷ் என்ன செய்வான்? சிநேகிதி பூர்ணாவுக்கு டெலிபோன் செய்து 2000மோ 3000மோ கடன் கேட்க வேண்டியதுதான். ஏன் அவள் பம்பாய் செலவுகளை பற்றி தீவிரமாக எண்ணி பார்க்கவில்லை? நீண்ட நேரம் தூங்காமலேயே அவள் ஸ்லீப்பர் பலகையில் புரண்டாள். கடப்பா வந்து போயிற்று. சிறு சிறு ஸ்டேஷன்களில் எல்லாம் பம்பாய் மெயில் நிற்பது எரிச்சலை ஊட்டிய போதிலும் அவள் அந்த எரிச்சலை அவ்வளவாக உணரவில்லை. வரப்போகும் 8 நாட்கள்தான் ஒரு பெரிய பாரமாக தோன்றியது. சாம்பர்லின் சேஷாத்ரிக்கு ஒரே ஆனந்தம்.
பல நாட்களுக்கு பிறகு உமேஷ் இதுநாள் வரை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அறை கிடைத்துவிட்டது. ஏதோ ஒரு ராஜ்யத்தையே பிடித்து விட்டதான மகிழ்ச்சியில் அவர் அறைக்குள்ளேயே உலாவினார். மின்சார விசிறியை சுழல விட்டார். அது வெகு வேகமாக சுழன்றபோது 5, 4, 3, 2 என்று வேகத்தை குறைத்து பார்த்தார். உமேஷின் புத்தகங்கள், துணிகள் எல்லாவற்றையும் அள்ளி எடுத்து ஒரு மெல்லிய வாய் அகன்ற மூங்கில் கூடைக்குள் திணித்தார். ஆகா, உமேஷ் மட்டும் கல்யாணமாகி மனைவி வீட்டுக்கு குடிப்போய் விட்டாலோ? அப்படித்தான் அவன் போக வேண்டும் என்பது அவருடைய நெடு நாளைய விருப்பம். அல்லது வேறு ஊருக்கு மாற்றலாகி போய்விட்டாலோ எவ்வளவு நன்றாக இருக்கும். கடைசி மூச்சு இருக்கும் வரை அவர் இந்த அறையிலேயே இருக்கலாமே. திடீரென்று மல்லிகையின் மனம் நாசியை தாக்கியது. அடுத்த கணம் ஒரு தலையும் உள்ளே நீண்டது. உள்ளே வா சீதா. என்ன இது? புளி அடைச்சு வச்சிருந்த கூடையில் உமேஷின் துணிகளை எல்லாம் போட்டிருக்கிறீர்கள். அப்புறமா பரன் மேல வச்சுடுறேன். என்ன அது கையில? காஃபியா டீயா? கீழே வச்சுடும். அவள் காஃபி டம்ளரை கீழே வைத்து விட்டாள். கதவை சார்த்திட்டோ இப்படி உட்காரு. என்ன உளறேள்? ஏன் உட்காரப்படாதா? மூளை கோளாறா? மனசு கோளாறு, உடம்பு கோளாறு. சி, கையை பிடிக்க வாராதீங்கோ. இப்ப தாண்டி சீதா தானே ரூம் கிடைச்சிருக்கு. உமேஷ் கம்பெனி வாழ்க. இது மாதிரி அடிக்கடி அவனை அது வெளியூர்களுக்கு அனுப்பட்டும். அது சரி, அவன் கல்கத்தாவில் இருந்து என்னைக்கு திரும்பி வரான்? தெரியாது. கல்கத்தாவில் 8 நாள் இருப்பேன் நான். நேற்று ஹவுரா மெயில் புறப்பட்டா. நாளைக்கு கார்த்தால ஹவுரா. அப்புறம் செவ்வாய், புதன், வியாழன். பணம் வேணும். எவ்வளவு? 200. என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? உமேஷ் தரலையா? இருக்கிறது எல்லாம் வாரி சுருட்டிண்டு போயிட்டான். ஏன் ஆபீஸ்ல அட்வான்ஸ் கொடுத்திருப்பார்களே, ஏன் வீட்டு பணத்தை எடுத்துண்டு போனான் என்று கேட்டார் சேஷாத்ரி. திடீரென்று அவருடைய குடை ஞாபகத்துக்கு வந்தது. டி, ஏன் குடையை கொண்டு வந்து இந்த ரூம்ல வச்சுடும். சரி, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? என்ன கேள்வி? ஏன் வீட்டு பணத்தை உமேஷ் எடுத்துண்டு போனான்னு கேட்டேன். அவன் வந்ததும் அவனையே கேளுங்கோ. 200 ரூபாயையும் அவன்கிட்ட கேளு. சரி, ஆனா அதுவரையில குழம்பும் ரசமும் தான் இலையில் விழும், சாதம் விழாது. ஏன் அரிசி அடம் பிடிக்கிறதா? ஆமாம். வாசல்ல ஆந்திராக்காரன் மூட்டையோடு நிக்கிறான். பழைய பாக்கியையும் கொடுத்து இப்ப பாதி பணமும் கொடுத்தாத்தான் மூட்டை இறங்கி உள்ளே வரும். என்ன சொல்றேள்? சேவிங்ஸ் பேங்க்ல கொஞ்சம் இருக்கு. தீபாவளிக்குன்னு வச்சிருக்கேன். இப்ப அரிசி அப்புறம் தான் தீபாவளி என்றாள் சீதா. சரி, தோ போயிட்டு பணம் எடுத்து வரேன். முதல்ல மூட்டையை இறக்கச் சொல்லு. சரி. சீதா, என்ன? என் குடையை எடு. வெயில் கண்ணை குத்தும். அவர் புறப்பட்டார். அரிசி மூட்டையை போட்டாகிவிட்டது. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பணம் வாங்கிக் கொள்ள வருவதாக சொல்லி அரிசிக்காரன் போனான். தன்னந்தனியாக இருந்த சீதா உள்ளூர பயந்து கொண்டிருந்தாள். கோமதி ஒரு சலசலப்புடன் பேசி பேசி அவளை மயக்கி அவளுடைய திட்டத்துக்கு சீதாவையும் உடந்தையாக்கி விட்டாள். ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை அழைத்து கொண்டு போனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இழுத்து கொண்டு போனால் இதைத்தான் கோமதி ஒரு பாடமாக அவளுடைய மண்டைக்குள் ஏத்தி இருக்கிறாள். அவளும் மதிக்கெட்டு உமேஷுக்கு உபதேசம் செய்து வாழ்த்தி வழி அனுப்பி இருக்கிறாள். இருவருடைய தகப்பனாருக்கும் உண்மை தெரியாது. அவளுடைய கணவர் பிள்ளை தன்னந்தனியாக கல்கத்தாவுக்கு கம்பெனி விஷயமாக சென்றிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். கனகராஜன் தம் பெண் வைஷ்ணா கொடைக்கானல், மதுரை, திருவனந்தபுரம் என்று கல்லூரி பெண்களுடன் போயிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். உண்மை தெரியும் போது என்ன நடக்கும்? அவளுடைய கணவரால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் கனகராஜன் சும்மா இருக்க மாட்டாரே. சில நாட்கள் பெண்ணை காணவில்லை என்றால் அவர் புழு மாதிரி துடிப்பார் என்று கோமதி சொல்கிறாள். அது உண்மையாக இருக்கலாம். புழு மாதிரி துடிக்கலாம். ஆனால் அதே பெண் திரும்பி வந்த பிறகு கனகராஜன் ஆடிப்போய்விட்டார். நன்றாகவே ஆடிப்போய்விட்டார். முதலாக தம்மையும் தம் குடும்பத்தையும் எண்ணி பார்த்தார். அவரால் அடக்கப்பட்ட மனைவி, அலட்சியப்படுத்தப்பட்ட பெண், அவளுக்கு வேண்டிய நகை நட்டுக்களையும் துணிமணிகளையும் தேவைக்கு அதிகமாகவே அள்ளி கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவர்களை திருப்திப்படுத்துவதற்கல்ல, தம்மை தாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு. நகரத்தில் ஒரு புள்ளி, நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டு வரும் புள்ளி. அப்புள்ளியின் பெருமைக்கேற்ப 4 பேர் வாயார புகழ அவர் கார் வசதிகள் என்று குமித்து வைத்திருந்தாரே, அவையெல்லாம் மனைவி மீதுள்ள அன்பினாலா அல்லது பெண் மீதுள்ள அன்பினாலா?
எல்லாம் அவருடைய கர்வத்தினால் வந்த விளைவு. மனைவியின் மனம் அறிந்து ஒரு முழம் மல்லிகை பூ கூட வாங்காத அவர் 4 பெரிய மனிதர்கள் வாயை பிளந்து அதிசயிக்க வேண்டும் என்பதற்காக 8 முழம் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தார். கோமதி என்ன செய்தாள்? ஆகா, ரொம்ப நன்றா இருக்கு என்று சொல்லிவிட்டு, அப்படி சொல்லாவிட்டால் அவர் முரட்டுத்தனமாக பேசுவாரே என்ற பயத்தில் சொல்லிவிட்டு பெட்டியில் வைத்து பூட்டினாள். அந்த நெக்லஸை அணிந்து கொண்டு அவள் அவருடன் எங்கே போயிருக்கிறாள்? கல்யாணமான நாட்களில் அவளுடைய உடல்தான் அவருடைய இச்சைக்கு இரையாகியது. அவளுடைய மனதை தொட வேண்டும், அவளுடைய மென்மையான உணர்ச்சிக்குத்தான் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவருள் தோன்றியதே கிடையாது. அவர்தான் வீட்டில் அரசியல் சாசனம். அவர் கூறும் வார்த்தைகள், சட்டங்கள், விதிகள். யாரும் எதிர்க்கக்கூடாது, பதில் பேசக்கூடாது. இப்படி அவர் கோமதியிடம் நடந்து கொள்கையில் அவள் மனதில் பாசிதானே படரும், அன்பா உருவாகும். கல்யாணமான புதிதில் அபூர்வமாக அவர் அவளை அழைத்து கொண்டு வெளியே போவார். தெருவில் அவள் அங்கும் இங்குமாக பார்த்து ரசித்து நடந்தால் வெகுண்டு கண்டிப்பார். மற்ற ஆண்களின் கண்கள் அவருடைய மனைவியை விழுங்கும் போது அவர் உடல் முழுவதும் உஷ்ணம் ஏறி மண்டையில் ரத்தம் புகுந்து திணற வைக்கும். அவர் கல்யாணம் ஆன பிறகும் மற்ற பெண்களை பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அவருடைய மனைவியை பிறர் பார்க்கவும் கூடாது. இது அந்த காலத்தில் அவருக்கு நியாயமாகப்பட்டது. அவருடைய அடக்குமுறையில் துவண்டு போன கோமதி நாளடைவில் பழகி போனாள். கணவரை அன்பால் வெல்ல முடியாது. அவருடைய உடற்பசி அடங்கியதும் சாப்பிட்ட இலையை தூக்கி போடுவது போல அவர் அவளை அலட்சியப்படுத்துகிறார். அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையர்களையும் சரி, கூட பிறந்த சகோதரிகளையும் சரி, அவள் அவருடைய அனுமதியின் பேரில் தான் பார்க்க முடியும், சந்திக்க முடியும். அவர்களும் கூப்பிட்டால் ஒழிய அதற்கும் அவருடைய சம்மதம் தேவை. அவளுடைய வீட்டு வாசற்படியை மிதிக்க கூடாது. இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு ஒரு வெறுப்பு ஏற்படலாயிற்று. ஆனால் அதை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. காட்டினால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். கனகராஜன் நாளுக்கு நாள் தொழிலில் முன்னேறி கொண்டு வருகிறார். அவருடைய உலகமெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள் அடங்கி நிற்கிறது. கோமதி தன் வெறுப்பை உமிழ்ந்தால் அவளுக்குத்தான் நஷ்டம். வைஷ்ணா பிறந்தாள். கனகராஜன் எல்லா பேப்பர்களிலும் தம் பெண்ணின் அவதாரத்தை விளம்பரப்படுத்தினார். ஆனால் புண்ணியா வசனம், தொட்டில், காதுகுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எந்த உறவினரையுமே அவர் அழைக்கவில்லை. மாமனார் அவருடைய பிச்சையில் 2 வேளை வயிற்றை கழுவுகிறவர். கோமதியின் சகோதரிகளில் ஒருத்திக்கு கூட ஓரிரு பட்டு புடவைகளுக்கு மேல் இல்லை. ஒருத்தி காதில் கூட வைரத்தோடு இல்லை. அவர்களுடைய கணவர்கள் எந்த விதத்திலும் அவருக்கு சமம் இல்லை. வைஷ்ணா வளரலானாள். தினம் ஒரு துணி, வாரம் ஒரு நகை. ஆண்டு நிறைவு விழாவில் வீடு அல்லோ கல்லோலப்பட்டது. பெரிய மனிதர்கள் அனைவரும் காரில் வந்து இறங்கினார்கள். பல கம்பெனிகளின் அதிபர்களும் நகர பிரமுகர்களும் வந்து விருந்து உண்டு பரிசுகள் வழங்கிவிட்டு போனார்கள். அன்று கோமதி உள்ளூர அழுதாள். பிறருக்காக சிவந்து பழகி போன அவள் தன் தாயார் ஒரு மூலையிலும் தகப்பனார் இன்னொரு மூலையிலும் பரதேசி போல நிற்பதைக் கண்டு நிகழ்ந்தாள். கணவருக்கு இருக்கும் அத்தனை உரிமைகளும் அவளுக்கும் உண்டு. ஆனால் அவற்றை எப்படி அவளால் எடுத்து சொல்லி நிலைநாட்ட முடியும்? தாம் பெற்ற பெண்ணின் ஆண்டு விழாவை அவ்வளவு சிறப்பாக நடத்தியவர் அக்குழந்தையை ஒரு தடவை கூட எடுத்து கொஞ்சியதில்லை. அவளை தோள் மேல் போட்டு தூங்க வைத்ததில்லை. என்றாவது ஒரு நாள் கோமதி தாலாட்டு பாடினால் அப்பாட்டு அவருக்கு நாராசமாக இருக்கும். கத்துவார். குழந்தையின் கபடமற்ற சிரிப்பு அவருடைய உள்ளத்தை ஈர்த்ததில்லை. குழந்தையின் அழுகை அவருடைய எரிச்சலை வெளிப்படுத்த தவறியதில்லை. சிறு வயதில் இருந்தே பயத்தில் வளர்ந்த வைஷ்ணா நாளடைவில் தாயாரை போல தன்னை பழக்கி கொண்டாள். அப்பாவின் கேள்விகளுக்கு நேரடி பதில்கள், தாழ்ந்த குரலில் பேச்சு. அவர் சிரித்தால் உடன் சிரிப்பது. அவர் என்ன சொன்னாலும் எதிர்த்து கேள்விகள் கேட்பது கிடையாது. ஒரு இயந்திரம் அவளை வளர்க்கிறது. அந்த இயந்திரத்துடன் முரண் செய்தால் அது அவளை தீர்த்துவிடும். பெற்ற தாயாருக்கு ஒரு துணையாக நின்று இருவரும் சேர்ந்து இயந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. கனகராஜன் தம் பெண் வைஷ்ணா சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு போய் விட்டாளே என்று கூட வருத்தமோ ஆத்திரமோ படவில்லை.
அவள் சென்று விட்டதை ஊர் அறிந்தால் வாய்க்கு வந்தபடி பேசுமே என்றுதான் மனதினுள் அலறினார். சில மஞ்சள் பத்திரிகைகள் சினிமா நட்சத்திரங்களை ஒதுக்கிவிட்டு பெரிய பிரமுகர்களை இலக்காக வைத்து இயங்குகின்றன. அப்பத்திரிகைகளில் அவர் பெயர் வந்துவிட்டால் இப்பொழுது என்ன செய்வது? உமேஷின் தகப்பனார் விலாசம் தெரியவில்லை. எந்த பள்ளிக்கூடம் என்று ஏறி இறங்குவது? அப்படியே ஏறி இறங்கி விலாசம் தெரிந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? போலீஸ் ஐஜியை தெரிந்து வைத்திருக்கும் பெருமை உண்டுதான். ஆனால் என்ன புண்ணியம்? போலீஸ் இலாகாவுக்கு தெரிந்தால் அவர்கள் வைஷ்ணாவை தேட ஆரம்பிக்கிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாக பத்திரிகைக்கு அறிக்கை கொடுப்பார்கள். அவருடைய மானம் போகும். அகில இந்திய ஷேர் புரோக்கர்ஸ் அசோசியேஷனில் அவருடைய ஷேர் வேல்யூ கணிசமாக குறையும். அவர் வீட்டுக்குள் நடப்பது வீட்டுக்குள்ளேயே ரகசியமாக இருக்க வேண்டும். திடீரென்று மாடிப்படியில் கால் ஓசை கேட்டது. கோமதிதான். கோமதியை நினைத்ததும் ஒரு எண்ணம், மறைந்திருந்த எண்ணம் தலை தூக்கியது. தன் பெண் திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறியது அவளை அவ்வளவாக பாதிக்கவில்லை. ஏன் எதுவுமே நடக்காதது போல நடந்து கொள்கிறாள்? ஏன்? அவரும் அவளுமாக வைஷ்ணாவை பற்றி பேசும்போது மட்டும் அழுகிறாள், கேவுகிறாள், உணர்ச்சி வசப்படுகிறாள். எல்லாம் நடிப்பா? எதற்கு நடிக்க வேண்டும்? நடிப்பு என்றால் வைஷ்ணா வெளியேறுவதை அவள் ஏற்கனவே அறிவாளா? இதை எப்படி தெரிந்து கொள்வது? அவர் கண்களை மூடிக்கொண்டார். கோமதி அறைக்குள் பிரவேசிக்க இருக்கிறாள் என்று தெரிந்ததும், இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி என்று ஆரம்பித்தாள் கோமதி. என்ன சொன்ன? சாப்பிட வாங்கோ. சாப்பாடா? ஆமாம். வைஷ்ணா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? வந்திருந்தா இப்படி நிதானமா நடந்து வந்து சாப்பிட கூப்பிட்டுருப்பேனா? மகா பாவி, பெத்த வயிற்றுல நெருப்பை அள்ளி போட்டு விட்டு போயிட்டா. உன் வயிறு உண்மையாகவே நெருப்பு சூட்டுல எரிகிறதா கோமதி? இது என்ன கேள்வி? என் வயிறு ஓம குண்டமாயிடுத்து. உண்மையாகவா? ஏன் சந்தேகம்? சரி, அதை விடு. இந்த வைஷ்ணா உமேஷுடன் பழகுகிறாள்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? தெரியும். ஏன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லலை? சொல்லி இருந்தால் உடனடியாக என்ன செய்திருப்பீர்கள்னு எனக்கு தெரியும். அப்போ நீயும் அவளுக்கு உடந்தை, அப்படித்தானே? ஒரு விதத்துல உடந்தைதான். நீங்க தான் யார் மனசும் அறிஞ்சு எதுவும் செய்யறது கிடையாது. நானாவது என் பெண்ணின் மனசு அறிஞ்சு ஆதரிக்கலாமே. சரி, டைரக்டா விஷயத்துக்கு வரேன். வைஷ்ணா எங்க? தெரியாது. பதில் வரவழைக்க ரொம்ப நேரமாகாது கோமதி. பெண் போய் 4 நாள் ஆறது. நான் தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் கலங்குறேன். ஒரு பெண்ணுக்காக அல்லன்னு எனக்கு தெரியும் என்றாள் கோமதி. பெண் யாருக்காக? உங்க மானத்துக்காக, மரியாதைக்காக. ஊர்ல பெரிய மனுஷா என்னென்ன பேசுவாளோ என்கிற பயத்துல நீங்க தூங்க முடியாம தவிக்கிறீங்க. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.